வணக்கம். இது இந்தியா என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, அன்வைண்டிங் ஆங்ஸைட்டி. ஸோ இந்த புக்கை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்க கூட பேச போகிறேன். ஸோ இந்த புக் பேர்லேயே இருக்கிற மாதிரி ஆங்ஸைட்டினா என்ன, அது எப்படிலாம் வருது, அண்ட் அது எப்படி அதுலேருந்து எப்படிலாம் நம்ம ஒர்க் ஆகுது, நம்ம லைஃப்குள்ளே அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது, நம்ம எப்படிலாம் அதனால மாறுறோம், ஸோ அதுலேருந்து எப்படி வெளில வருது, இதெல்லாம் தான் இந்த புக்கில் இந்த ஆத்தர் பேசியிருக்காரு. ஸோ ஆங்ஸைட்டிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. பயங்கிறது ஒரு லெவலுக்கு மேலே போய் அது ஸ்ட்ரெஸ் ஆகி அதுதான் ஆங்ஸைட்டி ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. லைக் ஒரு ஒரு நர்வஸ்னஸ்லாம் இருக்கும்ல, நமக்கு ஒரு நர்வஸ்னஸ், ஒரு படபடப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு எதையோ ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்க அந்த ஒரி சைக்கிள் அதுக்குள்ளே போயிடுறது, இதெல்லாம் தான் ஆங்ஸைட்டியோட சொல்கிறாரு. இந்த பயங்கிறது நமக்கு என்ன ஆதிக்கால மனுஷன்லேருந்தே இந்த பயம் இருக்குது அப்படின்றது அவர் சொல்கிறாரு. லைக் ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்டோட தான் அந்த பயம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னா, இப்போ உங்களை ஏதோ ஒரு ஏதோ ஒன்று உங்களை தாக்க வருதுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி இந்த கேவ்ல வாழ்ந்த மனுஷனுக்கு புலியோ சிங்கமோ வருதுன்னா, அது தாக்க வந்தால் டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓடணும் அல்லது அதை எதிர்க்கணும், அந்த இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் தான் அந்த பயம் தான் அவனை சர்வை பண்ணவே வைக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளே வந்து ஏதோ ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஒரு கார் உங்களை படான்னு மோத வருது அப்படின்னா, ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே திகிலாகிரும்ல. அது அந்த படபடப்பு அந்த இது வர்றதுல தான் நம்ம டக்குன்னு விலகுவோம். நம்ம மைண்டு யோசிச்சு, ஓகே ஒரு கார் வருது, நம்மளை மோத வருது, நம்ம இப்போ இங்கே விலகி போனோம்னா தப்பிச்சிருவோம், இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். சடனாக ரியாக்ட் பண்ணுறோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் வந்து ஒர்க் ஆகும். நம்ம மைண்டுக்கு அது புரியறதுக்கு முன்னவே நம்ம சடனாக அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுறோம்ல. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த ஃபியர் வந்து நம்ம ஒரு சர்வை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி நடக்கிறதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி கார் வந்துச்சுன்னா டக்குன்னு இப்படி வந்தோம், இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் போயில ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்றத நம்ம எப்போயும் மைண்டில் வச்சுப்போம் இல்லையா. ஒரு ஆக்சிடென்ட்டே நடந்துருச்சுன்னா அதில் என்ன நடந்ததுன்றது நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதை பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம மைண்ட்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆங்ஸைட்டி லைக் ஒரு ஃபியர் இதிலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே போய் ரொம்ப நீங்கள் ஒரி பண்ணிகிட்டே இருந்து அந்த சைக்கிள்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கார் உங்களை மோத வந்துச்சு, நீங்கள் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட்டிங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு விடாமல், நான் வெளியவே போக மாட்டேன், நான் வெளியே போனாலே என்னை கார் தான் வந்து மோதும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, அதெல்லாம் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி இதெல்லாம். ஸோ இது ஒரு குட்டி எக்ஸாம்பிள். இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் ஒரு டேர்ம் சொல்கிறாரு, ஜிஏடி, ஜென்ரலைஸ்டு ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்னு. அப்படின்னா என்னென்னா, நம்ம காலையில் எந்திரிக்கிறோம்ல, எந்திரிச்சதுலேருந்தே அந்த நாளில் நம்ம பண்ண வேண்டிய எல்லா வேலைகளையுமே ஒரு ஆங்ஸைட்டியோட, ஐயோ நான் இது பண்ணணுமே, ஐயோ நான் இது பண்ணணுமே, ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு நார்மலாக. அதுக்குன்னு எந்திரிச்சோன்னு நம்ம காலையில் எந்திரிச்சிட்டோம், ஆஃபீஸ் போகணும், டைம் ஆச்சுன்னா ஒரு பரபரப்போடு தான் எல்லாருமே கிளம்புவோம். அது இல்லை இவர் சொல்கிறது. லைக் நீங்கள் எந்த வேலை பண்ணணுன்னாலுமே அது பண்ணணும் இது பண்ணணும், ஐயோ அது முடிஞ்சா இது முடிஞ்சா, இப்படி ஒரு ஒரு இதுலேயே இருப்போம்ல, ஒரு படபடப்புலேயே அந்த நாளை ஃபுல்லாக கடத்துறோம்ல. ஸோ இதை வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு ஆங்ஸைட்டி டிஸார்டர், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட லைக் அது அவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணாது, அவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லைன்னா கூட அதுக்கு கூட நம்ம ஒரு படபடப்போடையே இருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து ஜென்ரலைஸ்டு ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி ஏன் வருது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு போதிய இன்ஃபர்மேஷன் இல்லாத இடத்துல நம்ம ஒரு விஷயத்துக்கு பயம் அதிகமாகி அப்படியே நம்ம ஒரு ஆங்ஸைட்டி லெவலுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டுக்கே கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கால் பண்ணுறீங்க, உங்கள் காலை எடுக்கவே இல்லை. ஸோ நம்ம வந்து அவங்க ஏன் எடுக்கலை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரில. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம மைண்டே யோசிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய நெகட்டிவான வேலை வேற யோசிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க ஏன் எடுக்கல, ஒருவேளை நம்ம மேலே எதுவும் கோவமாக இருப்பாங்களோ, நம்ம எதுவும் தப்பாக பண்ணிட்டோமோ அப்படி யோசிக்கும். அப்படி இல்லைன்னா, ஏன் எடுக்கல, இவங்க இந்த மாதிரி பைக்கில் போனாங்களே, ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ, அவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சோ, அந்த மாதிரி நினைப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸை யோசிச்சு ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இல்லாததுனால நம்மளே அதை பில்ட் பண்ணி அவங்களுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கால் எடுத்து இதுதான் சொல்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப ஒரு 10-15 தடவை கால் பண்ணுறது.
கால் பண்ணிட்டு லைக் அவங்க ஒன்ஸ் கால் பிக் பண்ணி இதனால தான் நான் எடுக்கலப்பா, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத நம்மகிட்ட சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா நம்ம காம் ஆயிடுவோம். ஆனால் அது வரைக்குமே நமக்கு அந்த ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றத இவர் சொல்றாரு. லைக் என்னன்னா, இதை வந்து நம்ம ஒரு அக்கறை அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். நான் வந்து இத்தனை தடவை கால் பண்ணுறேன்னா உனக்கு என்னமோ ஏதோ ஆயிடுச்சோன்ற பயத்தில் தான் நான் கூப்பிட்டேன், நீ அதை வந்து புரிஞ்சுக்கலையே அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளெல்லாம் பிரச்சனை வரும். பட் இது வந்து ஒரு விதமான ஆங்ஸைட்டி. நீங்கள் யோசிக்கிறனால வர ப்ராப்ளம் தானே தவிர அவங்களுக்கு அங்கே ப்ராப்ளமே இருந்திருக்காது. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அங்கே ஒன்றும் பிரச்சனையே நடந்திருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஆங்ஸைட்டி இல்லாமல் நம்ம யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு தடவை கால் பண்ணி அவங்க எடுக்கலன்னா ஓகே பிஸியாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு மேபி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும் இல்லை உடனே பேசி ஆகணும் அப்படின்னா ஒரு 1 or 2 hours கழிச்சு அல்லது ஒரு 30 minutes கழிச்சு திரும்ப கால் பண்ணி பார்ப்போம். அப்பயும் எடுக்கலன்னா ஓகே அவங்க கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி லெவலில் தான் நம்ம யோசிப்போம். பட் இந்த ஆங்ஸைட்டிலாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி அவங்கள நம்ம டார்ச்சர் பண்ணிடுவோம். ஸோ எப்படி ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு கண்டேஜியஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரி, இந்த லைக் அந்த கவலையாக இருக்கிறது, சோகமாக இருக்கிறது, அப்புறம் இந்த ஆங்ஸைட்டி, இது எல்லாமே வந்து ரொம்பவே கண்டேஜியஸ் அப்படி சொல்லி ஈஸியாக உங்களுக்கு தொத்திக்கிறோம் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. இவர் வந்து கோவிட் பற்றி சொல்லியிருந்தாரு. இந்த புக் வந்து கோவிடுக்கு அப்புறம் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கோவிட் நமக்கு வந்தது இல்லையா, லைக் இந்த உலகத்துக்கு கோவிடுன்னு ஒரு வைரஸ் வந்தோடனே அதை பற்றின இன்ஃபர்மேஷன், அதை பற்றின நாலேஜ் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கே கரெக்டாக தெரில. அதை ஆராய்ச்சி பண்ணி பண்ணி தான் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. இது எப்படி பரவுது, என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் நமக்கு ஒழுங்காகவே இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ நம்ம வந்து ஐயோ இதனால வந்துருமோ அதனால வந்துருமோ அப்படிலாம் சொல்லி பயப்படுவோம் இல்லையா. ஸோ இதில் மெயினாக என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸோ லைக் லாக்டவுன் ஒன்று போட்டாங்க. நீங்கள் அது பரவாமல் இருக்கிறதுக்கு லாக்டவுன், எல்லாரும் வீட்டில் தான் இருக்கணும்னு ஒன்று. நமக்கு வந்து எங்கே எதுவும் கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் நம்ம நிறைய வாங்கி சேர்க்க ஆரம்பிக்கிறோம்ல. இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு நீங்கள் நார்மலாக ஓரளவுக்கு ஸ்டாக் பண்ணி வைக்கணும் தான், அது வைக்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. பட் ஒரு 10 நாளைக்கானதை நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம போய் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு இருக்கலையே பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து மூட்டையாக அரிசி, மூட்டையாக கோதுமை, மூட்டையாக ப்ரெட்டு இதெல்லாம் அவங்க கார்ட்டில் எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா அப்போ அவ்வளோ வாங்கணும் போல இருக்குது, ஒருவேளை இல்லாமல் போயிருமோ இதெல்லாம் கடையில், ஒருவேளை நமக்கு சாப்பாடே கிடைக்காம போயிருமோ இப்படிலாம் நினச்சி நம்மளே அவங்கள பார்த்துட்டு நம்மளும் நிறைய வாங்கி வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆங்ஸைட்டி வந்து ரொம்ப கண்டேஜியஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் சோகமும் அப்படிதான். ஒருத்தவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க, அந்த சோகத்தை வந்து வெளிப்படுத்திட்டே இருக்காங்க உங்கள் கூட இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக சோகமான ஒரு ஆளாக மாறிடுவீங்க. ஸோ அதனால நீங்கள் அது ரொம்ப கண்டேஜியஸ்ன்றதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத இவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லைக் இந்த ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போயிடுது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. என்னன்னா அந்த அடிக்ஷன் நம்ம எதை சொல்லுவோம், ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை தான் நம்ம அடிக்ஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அப்படி இல்லையா இந்த ஃபோன்லாம் அதிகமாக பார்க்குறது, இதுக்கெல்லாம் நீ அடிக்டட் ஆகிட்ட அப்படி சொல்லி நம்ம சொல்கிறோம்ல. அடிக்ஷன்றது இதோட மட்டும் லிமிட் ஆகாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. லைக் அடிக்ஷன்னா என்னென்னா ஏதோ ஒரு பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க, அது மூலிமா உங்களுக்கு ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் தான் வருது, இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் எதை செஞ்சாலுமே அது அடிக்ஷன் தான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ இந்த வகையில் ஒரியிங் இருக்குல்ல, லைக் கவலைப்படுறது, டெய்லி ஏதோ ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளையே அறியாமல் நம்மளே அதை ஒரு பழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து ஓகே இன்னைக்கு ஒரே பண்ணணும் நம்ம அப்படின்ற லெவலுக்கு நம்ம போயிடுறோம் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. லைக் அதுக்கு நம்ம பழக்கப்பட்டுட்டோம். லைக் காலையில் எந்திரிச்சோன்னா ஃபோன் பார்க்குறதுக்கு நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே அறியாமல் ஃபோன் எடுத்துருவோம். ஃபோன் எடுத்தோன்னே அதில் என்ன பார்க்கணுன்னா நமக்கு தெரியாது. பட் ரெகுலராக நீங்கள் எந்திரிச்சோன்னா வாட்ஸ்அப் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா நம்மளே அறியாமல் அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து கை போகும். இதை எப்படி நீங்கள் செக் பண்ணலான்னா, ஒரு நாள் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போய் தூங்கி பாருங்கள். காலையில் எந்திரிச்சோன்னே நீங்களே உங்கள் ஃபோன் எடுத்து நேராக வாட்ஸ்அப்புக்கு தான், லைக் அந்த மசில் மெமரிக்குள்ளேயே அது போயிடுது இல்லை. அந்த மாதிரி நீங்கள் ஒரி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது உங்கள் ரொட்டீனில் சேர்ந்துரும், இது உங்கள் பழக்க வழக்கம் மாதிரி மாறிடும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து இவர் ஒரு டேர்ம் சொல்கிறாரு, லைக் ஹேபிட் லூப் அப்படின்னு.
என்னன்னா ஒரு விஷயம் இதுக்கு ஒரு 3 டேர்ம் மாதிரி தனித்தனியாக சொல்றாரு. இவங்க லைக் இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எழுதுகிற எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம யோசிச்சு பார்க்காத ஒரு ஆங்கிளை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு டேர்ம் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அதுக்கெல்லாம் ஒரு டேர்ம்லாம் வச்சுருந்துருக்க மாட்டோம். இது நடக்குதுன்னு நமக்கே தெரியும், பட் டேர்ம்லாம் இருக்காதுல்ல. பட் இவங்க எல்லாருமே டேர்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இவரும் வந்து ஒரு ஹேபிட் லூப்னு ஒரு டேர்ம் வச்சிருக்காரு. ஸோ அதை டிஃபைன் பண்ணல ட்ரிகர், பிஹேவியர், ரிவார்டு அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாரு. என்னன்னா ஒரு விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அது மூலயமா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது, இப்படின்றது தான் ஒரு ஹேபிட் லூப்புன்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்லாம் எடுத்துப்போம். நம்ம பரீட்சைக்கெல்லாம் படிப்போம்ல, அப்போ நம்ம ஸ்கூல்லாம் படிக்கலை, நமக்கு அந்த லீவ் விட்டுருப்பாங்க. ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் நடுவில் ஒரு 3 days லீவ் விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டே வந்து இவ்வளோ இருக்குது, இவ்வளோ படிக்கணுமா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு 3 நாள் தான் லீவ் விட்டுருக்காங்க, இது ரொம்ப கம்மி, நம்ம நிறைய போர்ஷன்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி நினச்சி ஆரம்பிப்போம். அப்புறம் இவ்வளோ ஆரம்பிக்கணும்னு அதையே நினச்சி நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லுவோம், இவ்வளோ படிக்க வேண்டியதாக இருக்குது, லாங்குவேஜுக்கு 5 நாள் லீவ் விடுறான், இதுக்கு வந்து 3 நாள் தான் விட்டுருக்கான், 2 நாள் தான் விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் புலம்பிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், அதுலேருந்து டைவர்ட் ஆகி ஒரு டிவி பார்ப்போம், எதையோ பண்ணுவோம், அப்புறம் தூங்கிடுவோம். அடுத்த நாள் திரும்ப எந்திரிக்கல மறுபடியும் இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ பண்ணணும் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த சைக்கிள் பண்ணி அது ரொட்டேட்டிங்காக போயிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் முடிக்க வேண்டிய வேலையை முடிக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா? இது நான் எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நம்ம வீட்டு வேலைன்னு எடுத்துக்கிட்டாலே இப்படி தான். துணி துவைக்கணும், அது பண்ணணும், பாத்திரம் தேய்க்கணும், அதுக்கப்புறம் வீடை க்ளீன் பண்ணணும், மாவு அரைக்கணும், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒர்க் வந்து எப்பயுமே ஹோம் மேக்கருக்கு இருக்கும். ஸோ இவங்க இது எல்லாத்தையும் புலம்பிட்டே இருப்பாங்களே தவிர செய்ய மாட்டாங்க. நானே இதுதான் பண்ணுவேன். அது பண்ணணும், இது பண்ணணும், அது இதுன்னு சொல்லிட்டே இருப்பேனே தவிர ஒன்றை கூட ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிருக்கவே மாட்டேன். இப்படி புலம்பிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன டிவி பார்க்கவோ இல்லை யூடியூப்ல ஏதோ பார்க்கவோ அப்படியே உட்காந்துருவேன். மறுபடியும் அந்த நாளே கிட்டத்தட்ட முடியிற நிலைமைக்கு வந்துடும். ஸோ ஈவினிங்ல இன்னும் நான் இது பண்ணல பாருன்னு சொல்றது இதுவே போயிட்டே இருக்குல்ல. இதை தான் வந்து இவர் ஹேபிட் லூப் அப்படி சொல்லி சொல்றாரு. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு பண்ணலையேன்னு புலம்புறது, அல்லது ஏதோ ஒரு விஷயம் நடக்கலையேன்னு புலம்புறது, அதே மாதிரி அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ஏதோ ஒன்று ஃபோனை பார்க்குறதோ இல்லை டிவி பார்க்குறதோ ஏதோ ஒரு பிஹேவியரை பண்ணுறது, அல்லது கிளம்பி வெளில ஷாப்பிங் போயிடுறது, எதையோ ஒன்று பண்ணிவிட்டு மறுபடியும் அது முடியலையே அப்படி சொல்லி நம்ம பண்ணுறோம் இல்லையா? இதை வந்து இவர் ஹேபிட் லூப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஆங்ஸைட்டிக்குள்ளே இருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வர்றதுக்கு இவர் ஒரு 3 ஸ்டெப் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் அப்படி சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டெப்பாக அதை பிரிக்கிறாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கியரில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் மைண்டை நீங்கள் மேப் பண்ணணும். மேப்பிங் யுவர் மைண்ட், அதான் வந்து ஃபர்ஸ்ட் கியர். இந்த மாதிரி என்ன நடந்தால் நான் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன், அது எனக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குது, எதனால எனக்கு அந்த ஆங்ஸைட்டி வருதுன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இவர்கிட்ட இந்த மாதிரி பேஷண்ட் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த பேஷண்ட் வந்து அவருடைய ஹேபிட் லூப்பை கண்டுபிடிச்சிட்டு வந்தாராம். அது என்ன அப்படின்னா, அவருக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் எந்நேரமும் சண்டை, ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது, ரொம்ப பிரச்சனை வந்துட்டே இருக்குது, சண்டையாக போகுது, டிவோர்ஸ் ஆயிடலாமா அப்படின்ற லெவலுக்கு அது போகுது. ஸோ அவருக்கு வந்து இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆத்தர் ஒரு டாக்டர். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் போய் ஏன் சண்டை வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேணாம், சண்டை வரக்கூடாதுன்னுலாம் நினைக்காதீங்க, நார்மலாக இருங்க, சண்டை எதனால வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இதுதான் வந்து மேப்பிங் யுவர் மைண்ட். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் ஒரு அமெரிக்கன், இந்த பேஷண்ட் ஒரு அமெரிக்கன், அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ஏஷியன். ஸோ இவங்களுக்கு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கக்குள்ள அவங்க ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்க கல்ச்சருக்கு ஆப்போசிட்டாக பண்ணல, கொஞ்சம் அதை பெருசாக எடுத்துக்காம இவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறப்போ அவங்க சடனாக வாய்ஸை ரைஸ் பண்ணி அதை ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஒன்ஸ் அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணோன்னே இவர் வந்து ட்ரிகர் ஆயிடுறாரு, ரொம்ப அதுக்கு கோவம் வந்துடுது. இவரும் அதுக்கு திட்டிடுறாரு, சவுண்டா பேசிடுறாரு, சண்டை போட்டுறாரு. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனா அவங்க சண்டை போடுறதுக்கான காரணமா இருக்கு அப்படின்றத இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி தான் நம்ம மைண்டு எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் எந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம கோபமாகறோம், எந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், எந்த விஷயத்துக்கெல்லாம் நமக்கு அந்த ஆங்ஸைட்டி வருது அப்படின்றத ஓரளவுக்கு நீங்கள் அதை வந்து
கண்டுபிடிங்க. நீங்களே பொறுமையாக லைக் அது பேர் என்ன அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிங்க. உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் அது வந்து எனக்கு கோவம் வரக்கூடாது, எனக்கு அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், என்ன நடக்குது, ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர்கிட்ட வர எல்லா பேஷண்ட்டுமே ஆர் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சோன்னா இதாங்க காரணம், இனிமேல் நான் தட்டுறேன் தூக்குறேன் அப்படின்ற மாதிரி தான். லைக் இனிமேல் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நானே அப்படி தான் நினைப்பேன். இதுதாங்க காரணம், இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேல் நான் சரி பண்ணிடுவேன், இனிமேல் நான் சூப்பராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஸோ இது வந்து தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா நாங்கள் ஒரு புக்கே படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீக்ரெட், பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். லைக் நிறைய பாசிட்டிவாக இருக்கும். அதை படித்தோன்னா உடனே நம்ம அது மாதிரியாக மாறிடுறோம், அப்படிலாம் மாறவே மாட்டோம். அண்ட் ஒரு ப்ரூஸ்லி எழுதின புக்கை படிச்சிங்கன்னா உடனே நீங்கள் ப்ரூஸ்லியாகவே மாறிட முடியுமா என்ன? அது நடக்காது. அது ஒரு சின்ன மோட்டிவேட்டிங்காக ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் இருக்குமே தவிர அது உங்களை மொத்தமாலாம் மாற்றாது. அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பிரச்சனைக்கான காரணம்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உடனே அதை சரி பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுவோமா, இந்த மாதிரி பிரச்சனைக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சோன்னே அதை நானே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு உடனே களத்தில் இறங்கி கூட கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்றது இவர் சொல்கிறாரு. லைக் ஒரு வீட்டில் ஒரு ஃபேன் இருக்கும், அது ரிப்பேர் ஆகிட்டுனா மெக்கானிக்கை கூப்பிடாம நம்மளே அதை சரி பண்ணுறோன்னு சொல்லி கூட கொஞ்சம் ஒப்பேத்தி விட்டுருவோம்ல, அந்த மாதிரி தான் இது நடந்துடும். ஸோ மேபி உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் தேவைப்படலாம். ஹெல்ப்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்னு இல்லை, நம்ம கூட இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாலோ, இதை இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் இந்த ஹஸ்பண்ட்க்கு இப்படி சண்டை வருது, அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாருன்னா ஒய்ஃபோட சப்போர்ட்டும் அங்கே தேவைப்படலாம். ஓகே, நீ இந்த மாதிரி சவுண்டாக ரைஸ் பண்ண வாய்ஸை அப்படின்னா அந்த இடத்துல நான் ட்ரிகர் ஆகுறேன், ஸோ இதுதான்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பாதையில் போகிறதுக்கு அவருக்கு தேவைப்படலாம், அந்த ஹெல்ப் தேவைப்படலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம அதை யோசிக்காமல் நானே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி கூட கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்றத சொல்கிறாரு. ஆர் ஈவன் என்ன நடக்கும்னா நம்மளே நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பித்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னுடைய ரொட்டீனை நான் கரெக்டாகவே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, நான் என் ரொட்டீன் என்னோடய வேலைகளை நான் சரியாக முடிக்காதது தான் என்னோடய ஆங்ஸைட்டிக்கு காரணம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நானே வந்து என்ன பண்ணுறதுன்னா, நான் என் வேலையை முடிக்கவே மாட்டேறச்சே, நான் ஒரு சோம்பேறி, நான் தான் இப்படி இருக்கேன், நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன் இந்த உலகத்துலேயே அப்படின்னு நினச்சி என்ன நானே ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டு கூட கொஞ்சம் டேமேஜை நம்ம உருவாக்கிடுவோம் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ கண்டுபிடிக்கிறீங்கன்னா கண்டுபிடிங்க, அது மட்டும் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். உடனே நான் எல்லாம் சரியாயிருன்ற மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க அப்படின்றத இவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஹேபிட்டாக நம்மளுக்கு மாறிடுது இல்லையா, இந்த ஒரியிங் அல்லது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஹேபிட்டாக இருக்குன்னா அந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் மாற்றுறது, உங்களுக்கு இருக்கிற ஒரு ஹேபிட்டை நீங்கள் மாற்றிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் வந்து அது பெயின்ஃபுல்லாக இருக்கணும்னு இல்லை அப்படின்றத இவர் சொல்கிறாரு. அதை உங்கள் மைண்ட்லேயும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு இவர் ஒரு சொல்யூஷனாக சொல்கிறது என்னென்னா மைண்ட்ஃபுல்னஸ்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர. மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்னென்னா நம்ம கரண்ட்டில் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் மொமெண்ட்டை எந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ்டாக ஹாப்பியான்றதை கூட விட்டுங்க, ஃபோக்கஸ்டாக இப்போ என்ன நடக்குதோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையை தான் இவர் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா முன்னாடி நடந்த எதையோ அப்போ அது நடந்துச்சு இது நடந்துச்சேன்னு அதையே போட்டு அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காமல், அல்லது ஃப்யூச்சரில் என்ன நடக்க போதோ என்ன ஆகுமோ, இது என்னோட வேலை போயிருமோ, நான் செத்து போயிடுவேனோ அப்படின்ற மாதிரி நடக்காத ஒன்றை பற்றி யோசிக்கிறது, இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு லைக் இதெல்லாம் அறவே விட்டுட்டு கரண்ட் சுச்சுவேஷனை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து வாழ ஆரம்பிக்கிறது தான் இவர் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்கிறாரு. ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பாஸ்ட்டை ரொம்ப ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ப்ரோக்ராஸ்டினேஷன், ஓகே கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது என்னென்னா ஒரே விஷயத்த நீங்கள் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கிறது, ஒரே விஷயத்தை போட்டு உருட்டிகிட்டே இருக்கிறது. அதாவது என்னென்னா பாஸ்ட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அது ஐயோ இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு அதுக்குள்ளேயே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவீங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படி சொல்லி நீங்கள் அதையே பற்றி அதிகமான கவனம் அங்கே செலுத்துகிறப்போ உங்களுக்கு ஆங்ஸைட்டி அதிகமாக வந்துடும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. லைக் அதுக்குன்னு பிளானிங்கே இருக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. லைக் பிளானிங் இருக்கலாம், அது ஓவர் பிளானிங்காக போயிட்டு நீங்கள் கரண்ட்டில் எதுவுமே பண்ணாமல் அந்த பிளானிங்லேயே இருந்தோம், நான் வந்து இன்னும் 10 வருஷத்தில் இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான சைட்லேயும் சரி, ஒரு நெகட்டிவாக இதாயிருமோ அதாயிருவோமோன்ற மாதிரி நினச்சி நம்ம போகிறதும் சரி. லைக் பிளானிங்கே அதிகமாக பண்ணிவிட்டு கரண்ட்டாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப்பை எடுக்காமலே இருந்தீங்க
அப்படின்னா அது வந்து நோ யூஸ் இல்லையா. ஸோ அதை தான் அவர் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்கிறாரு. இந்த மைண்ட்ஃபுல்னஸ்க்கு வந்து உங்களுக்கு மெடிடேஷன் அதிகமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. லைக் நீங்கள் மெடிடேட் பண்ணால் உடனே உங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் வந்துடும் அப்படிலாம் அவர் சொல்ல வரல. ஆனால் மெடிடேஷன் ஒரு டூலாக ஒரு வென் டயக்ராம் போட்டிங்கன்னா அதில் மைண்ட்ஃபுல்னஸ்க்குள்ளே ஒரு மெடிடேஷன் வரும் அப்படின்ற மாதிரி இவர் மெடிடேஷனையும் மைண்ட்ஃபுல்னஸையும் கனெக்ட் பண்ணுறாரு. அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு மெடிடேஷன்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட்ஃபுல்னஸ் பர்சனாலிட்டி டைப்னு ஒரு குவிஸ் எல்லாம் அவர் கொடுத்துருந்தாரு. லைக் நிறைய கொஷின்லாம் கொடுத்து நீங்கள் ஒரு என்ன சொல்ல ஒரு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு இன்ட்ரோவர்ட்டடான பர்சனாக இருக்கீங்களா, அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருந்தாரு. ஒரு பார்ட்டி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன ஃபுட் இருக்கும், யாரெல்லாம் வந்திருப்பாங்க, அப்படி ஒரு எக்ஸைட்டடாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான பர்சனா, அல்லது யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னு தெரியலையே, யார் என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியாக ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு பர்சனா, அல்லது போயிட்டு ஒரு ஃப்ளோவில் போவோம், எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதே பண்ணிட்டு போவோம் அப்படின்ற மாதிரியான பர்சனா அப்படின்றத நீங்கள் வச்சு நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்றத லைக் உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எது, உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எது, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு குவிஸ் கொடுத்துருந்தாரு. லைக் இதில் வந்து இதுதான் ரைட்டு இதுதான் தப்புன்னு இல்லை. ஒரு பார்ட்டின்னு போனால் எல்லா மாதிரியான மக்களும் தானே இருப்பாங்க. நம்மளே வந்து ஒரு நேரத்தில் ரொம்ப ஹாப்பியாக போவோம், ஒரு நேரத்தில் வந்து ஐயோ போகணுமான்னு தயங்கிட்டே போவோம். ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட்லாம் மாறிட்டே இருக்கும் இல்லையா. இதில் வந்து இதுதான் ரைட்டு இதுதான் தப்புன்னுலாம் அவர் சொல்ல. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பர்சனாக இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த விஷயம்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் செகண்ட் கியர் வந்து என்ன அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி வருதுன்னா அது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வரட்டும், வந்து நமக்கு அது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பாடியிலேயே உங்களுக்கு அது ஃபீல் ஆகும்னு சொல்கிறாங்க. ரொம்ப படப்படன்னு ஆகிட்டிங்கன்னா எனக்குலாம் வந்து நான் இதை படிக்கல யோசிச்சு பார்த்தேன். எனக்கு வந்து ஸ்டொமக்கில் தான் ஒரு ஃபீல் வரும். ஒரு மாதிரி ஏதோ வயிற்றை பிடிக்கிற மாதிரி, அந்த வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இதுதான் போல இருக்குது. ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஸோ இது வந்து படப்படன்னு ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, அப்பயும் எனக்கு அப்படி தான் இருக்கும். பயங்கர ஹாப்பி ஆகிட்டு பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டாலும் அப்பயும் எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல் எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க, லெட் இட் கோ த்ரூ அப்படி சொல்கிறாங்க. அது வந்து லெட் இட் விசிட் அண்ட் அது என்ன பண்ணுறதோ அது பண்ணட்டும், அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்றத இவர் சொல்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணக்குள்ள நீங்கள் வந்து நல்ல அட்டென்ஷன் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேபிட் லூப்புக்குள்ளேருந்து நீங்கள் வெளில வரணும் அப்படின்னா, இப்போ நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஸ்மோக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணையில் ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அதுக்கு ஸ்மோக் பண்ணுங்கன்னு இவர் சொல்கிறாரு. அதை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம் வேணாம், நான் ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும், ஸ்மோக்கிங் வந்து உடம்புக்கு கெடுதி, இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ஸ்மோக் பண்ணுறதுனால நான் கெட்டவன் நல்லவன் அது எதையுமே யோசிக்காமல் நீங்கள் ஒன்ஸ் அந்த சிகரெட் எடுத்து நீங்கள் ஸ்மோக் பண்ணல அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் அதை பண்ணுங்களேன், எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி இவருடைய பேஷண்ட்ஸ்க்கு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட பேஷண்ட்டும் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா அந்த மாதிரி அட்டென்ஷன் கொடுத்து பண்ண ஆரம்பிக்கல, அது நல்லாவே இல்லை, லைக் ஒரு கசப்பான ஃபீலை தான் வாய்க்கு கொடுக்குது அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அந்த அட்டென்ஷன் கொடுத்து உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் என்னவா இருக்குது, அது மூலிமா உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்டு என்னவா இருக்குன்றத நீங்கள் லைக் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு நாள் வந்து ரொம்ப பரபரப்பாக போச்சு, அந்த மாதிரி ரொம்ப டயரிங்காக போகுது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு டிவியை போட்டுட்டு வீட்டில் இருந்து ஏதோ ஒரு பெரிய சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்துகிட்டு ரிமோட் ஆன் பண்ணிவிட்டு கையில் ஃபோனை வச்சுட்டு சிப்ஸை தின்னுக்கிட்டே அப்படியே டிவியை பார்த்துட்டே இருப்போம்ல. இந்த வேலையவே நீங்கள் இந்த மாதிரி ரேண்டமாக இப்படி பண்ணையில் என்ன நடக்கும்னா சிப்ஸு முக்கால்வாசி காலியாக இருக்கும். எப்படி சாப்பிட்டோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது, காலியாக இருக்கும். சிப்ஸ் அவ்வளோ சாப்பிட்டனால வயிறு ஏதோ பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் சிப்ஸையே எடுத்து சாப்பிடுங்க, உங்களை யாரும் வேணான்னு சொல்ல, பட் அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்றத இவர் சொல்கிறாரு. அப்படி கொடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கே தெரியும், ஒரு லெவலில் நமக்கே அந்த சாப்பாடு போதுன்றது நமக்கே புரிஞ்சிடும். நம்ம அப்படி முக்கால் பாக்கெட்லாம் சாப்பிட மாட்டோம். இது வந்து என்னென்னா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் அல்லது டிவி பார்க்காம சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு ரெகுலராக நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் இருக்கும்ல, பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்ச் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோனோ அல்லது டிவியோ எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டே சாப்பிடாம அந்த
ஃபுட்டுக்கு அட்டென்ஷன் கொடுத்து சாப்பிட்டாலே நமக்கு அது எவ்வளோ டேஸ்டான அது பிரியாணியாகவே இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் ஒரு லெவலுக்கு தான் எடுத்துப்பீங்க, உங்களுடைய அளவுக்கு தான் நீங்கள் எடுத்துப்பீங்களே தவிர அள்ளி அள்ளி போட்டு நிறைய சாப்பிட்டுட்டேலாம் இருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரி பண்ணால் கூட அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அது என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்க அப்படின்றத இவர் சொல்கிறார். லைக் உங்களுக்கு அதுக்கு ரிவார்டாக என்ன கிடைக்குது, ரிசல்ட்டாக என்ன இருக்குது, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் எப்பயுமே கவனித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் கூட இவங்க பண்ணியிருக்காங்க. நமக்கு நிறைய பேருக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும் இல்லையா? ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்கள வந்து ஸ்கேன் பண்ணுறது, அந்த மைண்டை ஸ்கேன் பண்ணுறத வந்து வச்சுட்டு அவங்களுக்கு அப்படியே ஸ்டில்லாக இருந்து, அதாவது தலையெல்லாம் ஆட்டாமல் ஒரு ஸ்டில்லாக அவங்க பொசிஷனில் அவங்க ஹெட்டை வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருந்திருக்கு, அவங்களுக்கு இன்னும் கொடுங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஒரு லெவல் போக போக இல்லை வேண்டாம் இனிமேல் எனக்கு சாக்லேட் கொடுத்தா எனக்கு வாந்தி வந்துருன்ற லெவலில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் தான் அதுவே வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு. அதுவும் ஸோ இவங்க ஸ்கேன் பண்ணாங்க இல்லையா, அந்த இதில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, வேணும் வேணும்னு சொல்கிறப்போ நம்ம மைண்டில் ஸ்டிமுலேட் ஆகிற, பிரெயினில் ஸ்டிமுலேட் ஆகிற இடமும், ஐயோ வேண்டாம் போதும்பா அப்படின்னு சொல்கிற டைமில் ஸ்டிமுலேட் ஆகிற இடமும் பிரெயினில் ஒரே சென்டராக தான் இருக்குது அப்படின்றதையும் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கல, நீங்களே உங்களுடைய ஹேபிட்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிற விஷயத்துல இருந்தாலும் ஈஸியாக வெளில வந்துடலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் வந்து 21 நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா நீங்கள் அதை அடுத்த நாள்லேருந்து உங்கள் ஹேபிட்டாகவே மாறிடும், நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதை வந்து இவர் வந்து இதை எந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரில அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணி உங்களுக்கு வந்து அதில் வர ரிசல்ட் வந்து ஜாலியாக இருக்குது அப்படின்னா தானாக நீங்கள் வந்து அதை உங்கள் ஹேபிட்டாக மாற்றிடுவீங்க. பட் அது ஹாப்பியாக இல்லை அந்த ரிசல்ட் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, அதுதான். நீங்கள் வந்து ஒரு கேக்லாம் சாப்பிடல, எனக்கு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கேக் சாப்பிட்றது உங்கள் ஹேபிட்டாகவே மாறிடும். அல்லது ஃபோன் யூஸ் பண்ணல, எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஜாலியாக இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கு மாறிடும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா பிரியாணி சாப்பிட்டேன்னா எனக்கு சரியாக போயிடும், பிரியாணி சாப்பிட்டு தூங்கினா போதும்ப்பா எனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே இப்படி தான். உங்களுக்கு அந்த ரிசல்ட் அவுட்புட் வந்து ஜாலியாக இருக்கிறப்போ நீங்கள் அதை பண்ணுவீங்க, அவுட்புட் ஜாலியாக இல்லாதப்போ நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த அவுட்புட் நிஜமாவே உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கா அப்படின்றதுக்கு தான் அவர் அட்டென்ஷன் பே பண்ண சொல்கிறாரு. என்னென்னா இப்போது நானே பண்ணுவேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டேன், வீட்டில் சமைச்சிருக்க மாட்டேன், வெளில வாங்கலாம்னு சொல்லி பிரியாணி வாங்கி சாப்பிட்ருவேன். பிரியாணி வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பேன்னா அதுவும் நிறைய நேரத்தில் இருக்காது. ஐயோ நம்ம குக் பண்ணாமல் போயிட்டோமே, நம்ம கரெக்டாக பண்ணாமல் போயிட்டோமே அப்படி சொல்லி நான் நினைப்பேன். அண்டு எனக்கு வந்து நிறைய நேரத்தில் பிரியாணி சாப்பிட்டா ஒத்துக்காமல் போக ஆரம்பிச்சது, இந்த மாதிரி சும்மா சும்மா சாப்பிட்டேன்னா. என்னென்னா அதாவது ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் அதனால பிரியாணி சாப்பிட்றேன்றது போய் பிரியாணி வேணும்னாலே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு லூப்புக்குள்ளே நான் போயிட்டு நான் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்ல டைஜஷனும் எனக்கு கரெக்டாக இல்லாத மாதிரி, அல்லது என்ன இது இந்த பிரியாணி இதே ஒரே பிரியாணி தான் சாப்பிட்றோம், இதே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல். ஸோ இந்த மாதிரி தான் போகுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அல்லது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குமா எனக்கு தெரில. நம்ம ஒரு ஏதோ ஒரு நேரம் பண்ணுறதை நான் சொல்லலை, திடீர்னு ஒரு நாள் நமக்கு ஏதாவது வேணும்னு தோணும் அதை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லலை. அது ஒரு ஹேபிட் மாதிரி. எப்பயுமே நான் இதே தாங்க பண்ணிட்டே இருப்பேன், வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுவேங்க, 10 நாளைக்கு ஒரு தடவை பண்ணுவேங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டடாக பண்ணுறத நீங்கள் ஒரு அட்டென்ஷன் கொடுத்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிஜமாவே உங்கள் ப்ராப்ளம்லாம் ஃபுட்டு சாப்பிட்டோன்னா சரியாயிருதா என்ன? கண்டிப்பாக ஆகவே ஆகாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு அது ஒரு ஃபீல் குட்டாவது கொடுக்குதான்னா நிறைய நேரத்தில் அதுவும் கொடுக்காம போயிடும், நீங்கள் ஹேபிட்டாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கல. எனக்கு இதுதான் ஃபீல் ஆச்சு. ஸோ இதுதான் நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணல அந்த ஹேபிட்டோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரிவார்டாக இருக்கா அல்லது உங்களுக்கே ஆப் படிக்குதா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு ஹேபிட்டை ஆரம்பிக்கவும் செய்வீங்க அல்லது விடவும் செய்வீங்க. இது இந்த காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதெல்லாம் அப்படி தான். சீக்கிரம் எந்திரிச்சா எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒழுங்காக சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க, அதான் உண்மை. நம்ம 10 மணி வரை தூங்குறவங்க தூங்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா ஒரு நாள் நம்ம எந்திரிச்சு அதை ட்ரை பண்ணதே கிடையாது. ஒரு சீக்கிரமாக தூங்கி காலைல 5 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி நான் ஒரு வாக் போயிட்டு வந்தேன்னா எப்படி இருக்கு தெரியுமா டே அப்படின்றத எடுத்துக்கிட்டவங்க சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க.
இதே 10-11 மணி வரை தூங்கி எழுந்திரிச்சா எப்படி இருக்கு தெரியுமா டே, அதை எடுத்துக்கிறவங்க அதையே தான் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் தான் இவர் ஹேபிட் பற்றி சொல்கிறாரு. அண்ட் தேர்ட் கியராக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிக்கர் பெட்டர் ஆஃபர். ஸோ இப்போ நீங்கள் இதை பண்ணாமல் இருந்தீங்க, இந்த ஹேபிட்லேருந்து வெளில வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கிற ஒரு ரிவார்ட் பற்றி, இதை விட பெட்டரான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு திங்க் பண்ணுற அளவுக்கு உங்கள் மைண்டு மாறுது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஆங்ஸைட்டி லூப்புக்குள்ளெல்லாம் சிக்க மாட்டீங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆஃபீஸ்லேயே இன்றைக்கி ஒரு ஒர்க் முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இது முடிக்கல, இது திட்டுவாங்க, நமக்கு மேலே இருக்கவங்க திட்டுவாங்க, டிஎல் திட்டுவாங்க, மேனேஜர் திட்டுவாங்க, அவங்க திட்டுவாங்க. அப்படி அந்த இதுக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு அதை பண்ணுறதுக்கு நீங்கள் ஓகே திட்டினா திட்டட்டும், பட் இதுலேருந்து நான் லேர்ன் பண்ணிவிட்டு அது எனக்கு ஃப்யூச்சருக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இன்றைக்கி ஒருத்தவங்க திட்டுறதை பெருசாக மைண்ட் பண்ணிக்காமல் நீங்கள் நிஜமாவே அதை ஒரு இன்வால்வ்டாக பண்ணி அதுலேருந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அது எப்படி இருக்குன்ற மாதிரி பிக்கர் பிக்சரை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு விஷயத்தில் அப்படின்னாலே உங்களுக்கு ஆங்ஸைட்டி லெவல் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் அப்படின்றத இவர் சொல்றாரு. அண்ட் மெயினாக இந்த ஆங்ஸைட்டி லெவல் லைக் இந்த மாதிரி பிக்கர் பிக்சர் பார்க்கறதுக்கு, இந்த ஆங்ஸைட்டி லெவல் குறையிறதுக்கெல்லாம் வந்து ப்ரீதிங் டெக்னிக் வந்து இவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு டீப் பிரெத் எடுங்க, ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அதாவது உங்கள் மூச்சு விடுறதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மூச்சை இழுத்து விடுறது வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படி சொல்கிறாரு. ஸோ இந்த ப்ரீத் டெக்னிக், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அதெல்லாம் வந்து சொல்லல நம்ம ஓகே ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே இட் ஒர்க்ஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து என்னோட டெலிவரி டைமில் வந்து அந்த கண்ட்ராக்ஷன்ஸ்லாம் வரப்போ அதிகமாக பெயின் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ராக்ஷன்ஸ் வரப்போ இருக்கும். அப்புறம் பேபியோட ஹெட் பொசிஷன்லாம் செக் பண்ணுறதுக்கு நர்ஸ் செக் பண்ணுவாங்க. அப்பயும் பயங்கரமாக எனக்கு பெயின் இருந்தது. ஸோ பெயின்லாம் இருக்கப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நர்ஸ் என்னை செக் பண்ணிட்டு இருக்கல, நான் கையோ முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன், பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பக்கத்தில் இருந்த நர்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஏதோ டெலிவரியே ஆன மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ ஒரு நர்ஸ் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இந்த கண்ட்ராக்ஷன்ஸ் வரும் இல்லையா, அப்போ வந்து நல்லா ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுங்க, உங்கள் மூச்சை கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா டீப் பிரெத் எடுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த கண்ட்ராக்ஷன்ஸ்ன்றது எப்படி வரும்னா, ஒரு நிமிஷம் வரும், அப்புறம் ஒரு நிமிஷம் வராது, அப்புறம் ஒரு நிமிஷம் வரும், இந்த மாதிரி விட்டு விட்டு தான் வரும், விட்டு விட்டு தான் வலி வரும் டெலிவரி பெயின்ன்றது. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ நான் ஓகே அவங்க சொன்ன மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ணேன். நல்ல பயங்கரமாக வலிக்கும். ஆக்சுவலி வலிக்கிற பக்கத்தில் யார் அடிக்கலான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பெயினாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணால் அந்த பெயினே கூட எனக்கு தெரியாமல் லைக் கம்ப்ளீட்டாக தெரியாமல் இருக்காது. பட் ஒரு பெட்டராக ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு நான் குய்யோ முறையோன்னு கத்தவே இல்லை அதுக்கப்புறம். ஸோ அது வந்து ஒர்க் ஆச்சு தான். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, டெலிவரி பெயினுன்றது ஒரு பயங்கரமான மோசமான பெயின். ஸோ அந்த பெயினே நீங்கள் ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணி உங்கள் டீப் பிரெத் எடுக்கையில் உங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மூச்சு விடையில் உங்களுக்கு அது குறையிற ஃபீல் கொடுக்குது அப்படின்னா, அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டிலாம் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு மீட்டிங்கோ ஏதோ ஒன்று பண்ணலையோ, ஒரு மீட்டிங்கில் பேச போகையிலையோ, இல்லது ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலாம் ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு போகையில் உங்களுக்கே ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீல் இருக்கும் அப்படின்றது. அதாவது எந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆங்ஸைட்டி வருதோ அங்கெல்லாம் நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிங்க, இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி லெவல்லாம் குறைஞ்சி ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அன்பு தான் கடவுள்ன்ற மாதிரி, அன்பே சிவம், அன்பு தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு. லைக் நீங்கள் ஒரு உள் அன்போட ஒரு லவ்வோட இருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு பர்சன் மேலே மட்டும் இருக்கிறது இல்லை, பொதுவாகவே நீங்கள் ஒரு லவ்வோட இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே லைட்டராக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நீங்கள் டிராஃபிக்லேயே போகையில் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு டக்குன்னு ரேஜ் பண்ணி முந்திட்டு போகிறாங்க அல்லது ஹார்ன் பண்ணுறாங்க உங்களுக்கு அப்படின்னா, உடனே நானும் போய் அவனுக்கு ஹாரன் அடிக்கிறேன் பாரு, நானும் அவனை முந்திட்டு போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இல்லாமல், சரி ஓகே பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் லைட்டர் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இது எல்லா விதத்துலேயுமே உண்மைதான். நீங்கள் வந்து ஓகே யாரோ உங்களை திட்டினா கூட உங்களுக்கு அது பெருசாக ஐயோ பாவம்
இவங்களுக்கு என்ன கோவமோ நம்மளை திட்டுறாங்க அப்படின்ற லெவலுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ லவ்ன்றது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு கைண்ட்னஸ், ஒரு லவ்வோட நீங்கள் பொதுவாகவே ஒரு கைண்ட்னஸ் அண்ட் லவ்வோட இருக்கிற ஆளாக இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு அது நல்லது செய்து கெட்டது செய்தெல்லாம் தாண்டி உங்களுக்கு அது ரொம்ப நல்லது செய்யும் அப்படின்றத. மற்றவங்களுக்கு கெட்டதெல்லாம் செய்யாது, ஸோ மற்றவங்களுக்கும் நல்லது தான் செய்யும், நமக்கும் அது அதிகப்படியான நல்லது செய்யும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. இந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, அது இது அந்த டிஸார்டர் அது எதுவுமே உங்களுக்கு வராது, நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த புக்கு. இதை தாண்டியும் இதில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. லைக் நிறைய இன்சிடென்ட்ஸை பற்றி எழுதியிருப்பாரு. இவர்கிட்ட வந்து நிறைய பேஷண்ட்ஸ் பற்றி எழுதியிருப்பாரு. ஸோ லைக் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இதுலேருந்து எப்படி வெளில வருதுன்ற மாதிரி எழுதியிருந்தார் இந்த புக்கை. ஸோ ஓகே, இது ஒரு ஒர்த் ரீடிங் புக்காக தான் எனக்கு இருந்தது. நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டுக்கு ரேட்டிங் கொடுங்க, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் பேர் ரேட்டிங் கொடுத்துருக்கீங்க, வெரி ஹாப்பி. இப்போது ரேட்டிங்லாம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு நம்ம பாட்காஸ்ட்க்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் நன்றி, வணக்கம்.